மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வேகமாய் நாம் சீக்கிரமாக வாசிக்க கேட்போம். மத்தேயு 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை வைத்திருக்கிறார். சிலுவை என்பது அவமான சின்னம். சிலுவை என்பது வேதத்தின்படியா யூதர்கள் மத்தியிலே, ரோமர் மத்தியிலே ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாக காணப்பட்டது. ஆனால் சபிக்கப்பட்ட சின்னத்தை, அவமானமாய் எண்ணப்பட்ட சின்னத்தை ஆண்டவர் சரித்திர பூர்வமாக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்கள், காயங்கள், கலக்கங்கள் ஏற்பட்டு கொண்டு ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையில் அவமானம் மாறவில்லை. என் வாழ்க்கையில் சிலுவையை சுமந்து தீர்க்கின்ற அனுபவம் மாறாமல் நான் நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்கின்ற கேள்வி அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, உனக்கும் எனக்கும் தான் கர்த்தர் பேசுகிறார். இந்த சிலுவையை எடுத்துக்கொள்ளாதவன், அவமானத்தை எடுத்துக்கொள்ளாதவன், நிந்தனைகளை எடுத்துக்கொள்ளாதவன், பிரச்சனைகளை சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப ஆண்டவருடைய சிலுவையை நாம் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஏன் கஷ்டம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில நெருக்கம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அவர் சிலுவையிலே சுமந்து, கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை தந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து முதல் செய்த காரியம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவர் சீஷர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஏன் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல? எனக்கு என் பெருக்கம் கிடைக்கல? எனக்கு என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? எனக்கு என் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க செய்யல? இத்தனை ஆண்டுகள் ஜெபம் செய்து வாக்குத்தத்தத்தை மாத்திரம் நான் வாயில் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் கலக்கம் அடையவே வேண்டாம். லேட்டானாலும் நான் சொல்ற இயேசு லாட்டா உனக்கு அற்புதம் செய்வார். எங்க ஒரு நாள் கஷ்டங்க, இன்னொரு நாள் கர்த்தர் உயர்வை நமக்கு தருவார். சரி, உயர்வு இருக்கும் பொழுதே கஷ்டம் வரும். ஆனால் கஷ்டத்தை, சிலுவையை சகித்து கொண்டு, என்னடா கஷ்டம், என்ன பிரச்சனை, ஆண்டவருக்காக நின்னு என்ன பிரயோஜனம், இந்த சபையிலேயே காலங்காலமா உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? நோ 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 நோ. நீங்கள் கஷ்டத்தின் மத்தியிலே என்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். வீட்டுக்குள்ள பாரத்தை சுமக்க முடியாம குமுறி கண்ணீர் வடித்துக் கொண்டு, கண்ணீரெல்லாம் தலையணை நனைக்கும் அளவுக்கு நீங்கள் படுத்துக்கொண்டு நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பார்ப்பதற்கு வெளித்தோற்றத்தில் பிரகாசம், ஆனால் உள்ளுக்குள்ளே அளவு கடந்து, அளவுக்கு மீறி பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வாழ்க்கையில வியாதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிம்மதி எழுந்து போய்விட்டீர்கள். கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். இந்த ஆன்லைன்ல கவனிக்கிற உன்னை பார்த்து சொல்றார், இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல.